அந்த காலத்தில் திருச்சபையில் பிளவு ஏற்பட்டதுக்கு காரணம் மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு. ஆனால் அந்த சமயத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம கவனமாக திரும்பி பார்த்தோம்னா அந்த பிளவுக்கு உண்மையான காரணம் யாருங்கிறது நமக்கு தெரிய வரும். 1513 வருஷம் லியோ 10 அப்படிங்கிறவர் போப் அப்படிங்கிற பதவிக்கு வந்ததே ஒரு வித்தியாசமான விதத்தில் தான். பொதுவாக போப் அப்படிங்கிற இந்த மரியாதைக்குரிய பதவிக்கு வரணும்னா முதலாவதாக ஒரு பாதிரியாராக இருந்து பல வருடங்கள் மக்களுடைய சேவையில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிஷப்பாக ப்ரொமோட் ஆனதுக்கப்புறமாவும் பல வருஷம் சேவையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கார்டினல் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் மூலமாக போப் ஆக செலக்ட் ஆவாங்க. ஆனால் இந்த லியோ 10 கொஞ்சம் வித்தியாசமானவர். இவருக்கு போப்பாக இருந்த ஒரு முக்கியமான தகுதி என்னென்னா இவரோட குடும்பத்தோட அரசியல் பலம் மட்டும்தான். எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு பாதிரியார் ஆகிக்கிட்டு மக்களுக்கு சேவை பண்ணி கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டுன்னு முடிவு பண்ண இவரை ஒரு மார்ச் 15 பாதிரியாராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்த 2 நாளில் மார்ச் 17 இவரை பிஷப்பாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளில் மார்ச் 19 இவரை போப்பாவே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பதவிக்கு வந்த உடனே இவர் ஆண்டவர் தனக்கு இந்த பதவியை கொடுத்ததே தான் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதை செயல்படுத்தவும் தொடங்கிட்டார். இவருடைய ராஜபோக வாழ்க்கை எப்படி இருந்திருக்குதுன்னா ஒரு நேரத்துக்கு குறைந்தபட்சம் 22க்கு மேற்பட்ட விலையுயர்ந்த உணவு பதார்த்தங்கள் இருந்தால் மட்டும்தான் இவர் சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒருத்தருக்கு மட்டும் வீட்டில் வேலையாட்கள் மட்டும் 700க்கு மேற்பட்டவர்கள். ஒரு வருஷத்துக்கு இவர் குறைந்தபட்சம் 2200 கிலோ தங்க காசுகளுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே திருச்சபையோட பணத்திலிருந்து. இவர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆடம்பர செலவுகள் மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் தான் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா தேவாலயத்தோட கட்டட பணியும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால ஒரு பெரிய பண பற்றாக்குறை அங்கே வந்துடுது. இதை சரி பண்ணுறதுக்காக திருச்சபையோட சொத்துக்கள் எல்லாத்தையும் போப்புக்கிட்ட இருக்க கிரீடம் உட்பட எல்லாத்தையுமே இவர் அடகு வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவர் பண்ணுற இந்த பெரிய செலவோட அது எதுவுமே சரி பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்தே நேரடியாக பணத்தை பெறுறதுக்கான ஒரு புது ஸ்கீமை கொண்டு வர்றார். அதை இப்படியாக அறிவிக்கிறார். மக்களே, நம்மளுடைய திருச்சபை வரலாற்றில் கண்டிராத அளவுக்கு ஒரு மகத்துவமான தேவாலயத்தை ஆண்டவரோட நாம மகிமைக்காக நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த திருப்பணிக்காக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு பெரிய புண்ணியமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இல்லை உங்களோட முன்னோர்கள் செய்த ஏதொரு பாவமாக இருந்தாலும் அதை பற்றி உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கிற திருச்சபையை அணுகி அவங்க சொல்கிற விலை என்னவோ அதை கொடுத்து அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பு சீட்டை என்னோட முத்திரை போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதனால் உங்களோட பாவமும் மன்னிக்கப்படும், நீங்கள் இந்த திருப்பணியிலும் ஒரு பங்காக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமயத்தில் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் போதகராக பணியாற்றிக்கிட்டு இருந்த மார்ட்டின் லூத்தர் கிட்ட மக்கள் இந்த புதிய பாவ மன்னிப்பு சீட்டை பற்றி கேட்குறப்ப தான் அவர் மிகுந்த வெறுப்பாகி அவருடைய மேலதிகாரிகள் மூலமாக போப் கிட்ட சில கேள்விகளை வைக்கிறார். மனிதர்கள் செய்கிற பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே மன்னிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்கிறப்ப போப் அப்படிங்கிற இந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட எதுக்கு மற்ற மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை சொல்லி ஒரு சீட்டு வாங்கணும்? அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து இந்த சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக என்ன பாவனாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக மக்களை பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை தான் மார்ட்டின் லூத்தர் முன்வைக்கிறார். இந்த கேள்விகள் ரொம்ப சரிதான் அப்படின்னு அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் நிறைய பேர் நம்பினதுனால மார்ட்டின் லூத்தருக்கு ஜெர்மனி நாடு முழுவதுமே நிறைய ஆதரவு கிடைக்க தொடங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வையே காணாமல் மார்ட்டின் லூத்தரை சும்மா ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருச்சபையை விட்டு உன்னை மொத்தமாக விலக்கிறேன், உன்னை இனிமேல் யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, உனக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, அப்படி செய்கிறவங்களையும் உன்னோட சேர்த்து திருச்சபையை விட்டு விலக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. லியோ 10 இந்த தீர்ப்பை கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சதுக்கு மாறாக ஜெர்மனியில் இருந்த நிறைய அரசர்கள் உட்பட நிறைய மக்கள் மார்ட்டின் லூத்தரோடு சேர்ந்து திருச்சபையை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்படி வெளியேறினவங்களாம் சேர்ந்து உருவாக்குனது தான் லுத்தரன் திருச்சபை. இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம இன்றைக்கி யோசிக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று, நம்மளோட பாவங்களை நம்ம இன்றைக்கி யாருக்கிட்ட அறிக்கைக்கிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்டையா இல்லை மனிதர்கள்கிட்டையா? 2வது, நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக திருச்சபை நற்பணிகளுக்காகவோ சமுதாய நற்பணிகளுக்காகவோ செலவு பண்ணுறது மூலமாக
நம்மளுடைய பாவங்கள் மாயமாக மறைந்து விடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம்.